புத்தர் உடனே துறவரம் பூண்டு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்களா? அவர் துறவரம் போகல. அவருக்கு கொடுக்கப்பட்டது தண்டனை. ஓ, துறவரம்லாம் அவர் ஏதோ மனைவி மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இது எல்லாமே கட்டுக்கதைகள். அதாவது கோலியர் ரோஹிணின்னு ஒரு ஆறு வந்துகிட்டு இருக்கு. அந்த ரோஹிணி ஆற்றினுடைய ஒரு கரையில சாக்கியர்கள் இருக்காங்க, இவருடைய பிறந்த குலம். இன்னொரு கரையில கோலியர்கள் இருக்காங்க, இவங்க அம்மாவுடைய. ஆமா, அம்மா மனைவி 2 பேருமே அந்த இதுல இருந்து வந்தவங்க தான். அப்ப இவங்க இந்த 2 பேருக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கு. என்ன சண்டைன்னு சொன்னா, அந்த ஆத்து தண்ணியை யார் யூஸ் பண்ணிக்கிறது, முன்னாடி யாரும் யூஸ் பண்ணிக்கிறது, அதிகமா யார் யூஸ் பண்றது, இதுல ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கு. 2 பேருக்கும் இடையில சண்டை இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பெருசா சண்டை நடந்தது, உயிர் பலி அளவுக்கு வந்துடுச்சு. இப்ப அந்த சாக்கிய இதுல என்ன பண்ணுவாங்க, ஒரு சங்கம் ஒண்ணு வச்சிருப்பாங்க, சாக்கிய சங்கம்னு. அதுல 20 வயசு ஆயிட்டுனா எல்லாரும் மெம்பர் ஆயிடணும். அப்ப வழக்கம் அது. இப்ப இவரு மெம்பர் ஆயிடுறாரு, ஆட்டோமேட்டிக்கா அந்த சாக்கிய சங்கத்துல மெம்பர் ஆயிடுறாரு. அப்ப இவங்க இதெல்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. இனிமே கோலியர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போரை நம்ம தொடுக்கணும், தொடர்ந்து அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு முடிவு கட்டணும்னா பெரிய அளவுல சண்டை போட்டு அவங்களை தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ணும்போது அதை வேணாம்னு சொல்றாரு, தடுக்கிறாரு. ஏன்னா 2 வகை. ஒண்ணு, சண்டையே வேணாங்கிறது அவருடைய கொள்கை, சின்ன வயசுல இருந்து யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இயல்பாவே அந்த குணம் இருக்கு. ஒரு வன்முறை அகிம்சைங்கிறது சாங்கியத்துல இருக்கு. இவர்கிட்ட இயல்பாவும் அந்த குணம் இருக்கு. திடீர்னு சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு அவர் வரல. இயல்பாவே அவருக்கு யாருக்கும் சண்டை போடக்கூடாது, அதாவது அந்த குளத்துல வேட்டையாட போறதுக்கு பழக்கம் வந்துச்சு. அப்ப வேட்டையாட போறது ஒரு பொழுதுபோக்கா வச்சிருந்தாங்க இளைஞர்கள். அப்பவே ஏன் தேவையில்லாத அதெல்லாம் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ளவர் அவரு. அதனால சண்டை போறது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. 2வது, இவருடைய தாய் மாமா இருக்கிறதும் அங்கதான். கோலியரனா அவருடைய சொந்தக்காரவங்களாம் இருக்காங்க. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அவருக்கு பண்ணல, வேணாம்னு சொல்லி தடுக்கிறாரு. அப்போ ஒரு சங்கம் முடிவெடுத்தா அது தடுக்க கூடாது. சங்கம் முடிவெடுத்து தடுக்க கூடாதுன்னா சங்கத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்க மேல சங்கம் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. இவர் மாத்திக்க மாட்டேங்கிறாரு, இவருடைய கருத்தை மாத்திக்க சொல்றாங்க. இவர் மாத்திக்க முடியாதுன்னு சொல்றாரு, நான் என்னுடைய நிலைப்பாட்டுல கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வாக்கெடுப்பு நடத்தும் போது இவர்கிட்ட மைனாரிட்டி, இவர் சொல்றதை யாரும் கேட்கல, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்ப சங்கம் என்ன முடிவு எடுக்குதோ அது கட்டுப்பட்டு ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு அவர் வந்துட்டாரு. இப்ப கட்டுப்பட்டு ஆகணும்னா என்ன, அவங்க சங்கம் முடிவு எடுக்குதுன்னா இவங்க குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறதுன்னு முடிவு பண்றாங்க. மன்னரா இருந்தா, அவங்க தந்தை மன்னரா இருந்தா அது நடக்காது. அவரு தலைவர் தான். தலைவரை விட முக்கியம் அந்த சாக்கிய இனக்குழுனுடைய இதுல முக்கியமான முடிவு எடுக்கும் போது அவங்கள ஒதுக்கி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, ஏன்னா என்னுடைய ஒரு ஆளுக்காக என்னுடைய குடும்பத்தை ஒதுக்கி வச்சு நீங்க இது பண்ணாதீங்க, வேணா என்ன ஒதுக்கி வைங்க அப்படிங்கிறாரு. அப்படி ஒதுக்கி வைக்கும் போதுதான் இவர் வெளியில வர்றாரு. அதான் பரிவுராஜ்யம்னு பேர் அதுக்கு. புத்தர் பரிவுராஜ்யம் மேற்கொண்டதுங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை.